இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது ஏதோ பாமாயில். இந்த பாமாயில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மல் பாமாயில் கலர் வந்துட்டு இப்படி இருக்காது. ஒரிஜினல் அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பேக்கிங் பாமாயில் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். அதே பேக்கிங் தான், அதுலேருந்து ஊற்றின எண்ணெய் தான் இது. அதோட கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா கிருஷ்ணாயில் கலந்து ஊற்றிருக்கானுங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் பாதி சமைச்சு சாப்பிட்ட பிறகு ஸ்மெல்லு வந்தது, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்தது. என்ன டேஸ்ட் வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்மெல் வருது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றுறேன் பாருங்கள், இதோட கலர் எப்படி இருக்குன்ட்டு. இதோட கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது நார்மல் பாமாயிலுக்கான கலர் மாதிரியா இருக்குது. இப்போது இதே பாருங்கள், ஊற்றுங்க. இதுதான் அதே பேக்கிங் தான். ஓகே, கொடுக்குறோம். அதே பேக்கிங் தான், அதுலேருந்து வர பாமாயில் தான். அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ இதை நாங்கள் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு ஃபுட் பாயிண்ட்ஸ் ஆனாலும் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதை யார்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு புரியல. நீங்கள் தான் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தமிழ்நாடோட கவர்மெண்ட் எந்த லட்சத்தில் இருக்குன்ட்டு பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்கன்னு தெரியல. நம்ம காசு இல்லைன்ற சுச்சுவேஷனால தான் வெளியே பைசா கொடுத்து வாங்க முடியாமல் தான் நம்ம ரேஷனில் போய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்படி கலப்படம் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 10 பேக்கிங்கில் ஒரு பேக்கிங் இந்த மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா, அப்போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரேஷன் கடையை கம்பேர் பண்ணால், இந்தியாவில் இருக்க ரேஷன் கடையெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். எல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இருக்கிற சுச்சுவேஷன் இந்த லட்சணத்தில் இருக்குது. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்டு யாராவது அவஸ்தைப்படுறதுக்குள்ளே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் தான் ஷேர் பண்ணி தான் இதை கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.